بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகம், அதில் பெரும்பாலான மக்கள் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நார்த்திக சித்தாந்தத்தில் சில நபர்கள் இருந்தாலும், பல கடவுள் கொள்கையிலே சில தத்துவ ரீதியிலான மடமை வாதங்களை பேசிக்கொண்டு இன்னும் சில நபர்கள் இருந்தாலும், நானே கடவுள் என்று தன்னைத்தானே கடவுள் என்று நம்பக்கூடிய வகையில் இன்னும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், இந்த உலகத்தில் இறைவன் எப்படி நம்மை வாழ சொல்கிறானோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஏகத்துவ சித்தாந்தத்தை சரியாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கோம். இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் இறைவன் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறானோ, எந்த அளவுக்கு இஸ்லாத்தை இவன் ஏற்றிருக்கிறான், முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு அடியான் வெளிப்படுத்துகிறானோ, அதே போல ஒரு அடியான் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் மிகச்சிறந்த வணக்கம் பிரார்த்தனை என்பதாகும். அதனால தான் இறை தூதர் அவர்கள் மிக தெளிவாக இதை சொன்னார்கள். அத்துவாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா என்னவாயிருக்கும்? தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ, நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ, வசதி வாய்ப்புள்ளவர் எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவது எப்படி அது ஒரு வணக்கமோ, அதுபோல பிரார்த்தனை ஒரு வணக்கம். 10-11 அது வந்துடும். ஆனால் இறை தூதரவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அத்துவாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள். வணக்கத்தினுடைய மிக அடிப்படையான விஷயமே இந்த பிரார்த்தனையில் அமைந்திருக்கிறது என்று இறை தூதரவர்கள் சொன்னார்கள். ஏன்? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறான் என்று சொன்னால், இவன் முக்கியமான 3 அடிப்படைகளை நம்பி இருக்கிறான். ஒன்று, நான் எந்த கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேனோ அதை இறைவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான். ஒன்று. இரண்டாவது, நான் எதை இறைவனிடத்தில் கேட்கிறேனோ அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. மூன்றாவது, இறைவன் எதை எனக்கு தருகிறானோ அதன்பால் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன், தேவைகளற்றவனாக இறைவன் இருக்கிறான். இந்த 3 அடிப்படை தான் பிரார்த்தனையினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அஸ்திவாரமே இந்த 3 அடிப்படை தான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த தர்கா வழிபாடுகள் ஒரு காலகட்டத்தில் மிக வீரியமாக தலை தோங்கி, தர்காவிலே நடக்கக்கூடிய அந்த கந்தூரி விழாக்களாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய ஏராளமான அனாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, பல லட்சம் ரூபாய் செலவுகளில் அவ்வளவு ஆடம்பரமாக பல விழாக்களை நடத்தி இருந்தார்கள் கடந்த காலகட்டத்தில். இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு? அதுவெல்லாம் ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக செய்யலன்னு சொன்னா 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்களே என்று வரட்டு பிடிவாதத்திற்காக இன்றைக்கு இது போன்ற விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தர்கா வழிபாடை நோக்கி பல மக்கள் போனதனுடைய அடிப்படையே இந்த 3 விஷயத்தை விளங்கவே இல்லை. அவுளியாவிடத்துல கேட்டால் அவர் தருவார். நான் என்ன கோரிக்கையை அவுளியா கிட்ட கேட்கிறேனோ, அந்த கபர்களை அடக்கம் செய்ய வேண்டியதை கேட்கிறேனோ அதை அவர் கேட்கிறார் என்று இவன் நம்புறான். நான் எதை கேட்கிறேன், அல்லாஹ் எப்படி என்னுடைய பிரார்த்தனையை கேட்கிறானோ அதுபோல இந்த கபரிலே அடக்கப்பட்ட இந்த
நபரும் என்னுடைய பிரார்த்தனையை கேட்கிறார் என்று அவன் நம்புறானே, இது அடிப்படையை உடைக்கலையா? நான் எதை இவர்கிட்ட கேட்கிறேனோ இவர் அல்லாஹ் கிட்ட கேட்டு அதை எனக்கு வாங்கி தந்துருவார் என்று நம்புறானே, இது அடிப்படையை உடைக்கலையா? நான் தேவையுடையவனா இருக்கிறேன், இந்த கபர்ல அடக்கப்பட்டவர் அவர் தேவையில் அற்றவர் ஆயிட்டாரு, அல்லாஹ்வுடைய லெவலுக்கு அவர் வந்துட்டாரு என்று நம்புறானே, இது அடிப்படையை உடைக்கலையா? இந்த மூன்று விஷயத்தை சரியான முறையில் விளங்காதனுடைய விளைவாகத்தான் தர்கா வழிபாடை உருவாச்சு. அதனால்தான் இறைவன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக இந்த எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துகிறான். எப்படி? சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், இறந்தவரிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களை பார்த்து, நீங்கள் பிரார்த்தனை செய்வதை அவர்கள் கேட்கிறார்கள் என்று நம்புறீங்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இன் ததுஊஹும், ஒருவேளை அவரிடத்தில் நீங்கள் துஆ செய்தால், அவர்களை அழைத்தால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீ என்ன அவங்க கிட்ட சொல்றியோ அதை அவர்களால் கேட்கவே முடியாது. வலவு சமியும், கேட்க முடியாது. வலவு சமியும், ஒரு வாதத்திற்கு அவர்கள் கேட்டார் கேட்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு அவர்கள் கேட்டால் கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது. பிரார்த்தனையினுடைய அடிப்படை அதானங்க. பிரார்த்தனையை விடுங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பொருளை வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதனுடைய அடிப்படை என்ன? நாம என்ன கேட்கிறோமோ அதை அவருக்கு கேட்கணும். நம்ம சொல்ல வர்றதை அவருக்கு கேட்டாதான் அவர் நமக்கு தருவாரு. ஒருத்தர் பெண்ணு வச்சிருக்கிறாரு, ஒரு பேங்க்குக்கு நம்ம போறோம், ஒருத்தர் பெண்ணு எழுதிக்கிட்டு இருக்காரு, நம்ம கிட்ட பெண்ணு இல்லை, நம்ம அவர்கிட்ட பெண்ணு கேட்கிறோம், சார் பெண்ணு தாங்கன்னு. சார் பெண்ணு தாங்கன்ற இந்த வார்த்தையை அவர் காதால கேட்டாதானே பெண்ணை தருவாரு. அவர் காதல உழுவுனா தருவாரா? சரி, யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் போல, ஒருவேளை அவர் செவிடாரா இருந்தா தருவாரா? தரமாட்டார். அப்ப நம்முடைய முதல் கோரிக்கை, நாம் கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கையையும் யாரிடத்துல கேட்கிறோமோ அவர் செவியேற்கணும். முதல்ல அதை கேட்கணும். கேட்டா தராரு தரல அது ரெண்டாவது மூணாவது, முதல்ல கேட்பாரா? அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் முதலில் கேட்பார்களா? சரி, ஒரு வாதத்துக்கு உங்க பேச்சுக்கு கேட்பார்கள் என்று வைத்தால் கூட உங்களுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியுமா? முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஓ யௌமல் கியாமத்தி யுக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், என்றாலும் கியாமத் நாளில் அவர்களுக்கு நீங்கள் இணை வைத்தீர்களே, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த வழிமார்களை அவுலியாக்களை கொண்டு வந்து வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களோ அப்படிப்பட்ட பிரார்த்தனையை அந்த வழிமார்களை மறுப்பார்கள். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், எல்லாவற்றையும் அறிந்தவனை போல யாராலும் உங்களால் ஒரு செய்தியை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் இறைவன் கியாமத் நாள்ல நடப்பது கூட சொல்லி காட்டுகிறான். அப்ப பிரார்த்தனையினுடைய அடிப்படையே நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்பதை யார் இருக்கிறாரோ அவர் முதல்ல கேட்கணும். இரண்டாவது, நாம் யாரிடத்துல கேட்கிறோமோ அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவரா இருக்கணும். மூன்றாவது, அப்படி கொடுக்கக்கூடியவர் அதிலே தேவையற்றவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அடிப்படை எல்லாம் பிரார்த்தனையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி இந்த பிரார்த்தனையை வலியுறுத்தினார். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்கிறோம். தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு நெருக்கடியான ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏராளமான பிரார்த்தனை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் மன உறுதியோடு அல்லாஹ்விடத்துல கேட்கணும். எதை வேண்டுமானாலும் கேட்கலாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, மனிதனுடைய அறிவு என்ன சொல்லும் சொன்னா, எதுவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதோ, எதுவெல்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குதோ அதை நோக்கி தான் மனுஷன் போவோம். மனிதனுடைய அறிவு அதை நோக்கித்தான் செல்லும். ஒருத்தர் இடத்துல போய் பணம் கேட்கிறோம், பணம் உதவி கேட்கிறோம், நீங்க அவரே பிச்சைக்காரரா இருக்கிறாரு, அவரே ஊரை சுத்தி 10 பேர்கிட்ட கடன் வாங்கினவரா இருக்காரு, அவர் நமக்கு பணம் தருவாரா? தரமாட்டார். நம்ம அறிவு அப்படிதான் சொல்லும். யார் நல்ல செல்வ செழிப்போட நல்ல ஒரு பந்தாவான ஒரு வாழ்க்கையில யார் இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் கேட்டா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். ஏன்? அவர்கிட்ட இருக்கு, இருந்ததுனால தருவாரு, அறிவு சொல்லும். இதான் மனிதனுடைய யதார்த்தம். ஆனால் படைத்த இறைவனிடத்திலே நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி,
எதுவெல்லாம் மனிதனுடைய அறிவு இதுவெல்லாம் முடியாது, நடக்காது, ஆகாது, இது நடப்பதற்கு இந்த உலகத்திலே வாய்ப்பே இல்லை என்று மனிதனுடைய அறிவு எதையெல்லாம் சொல்கிறதோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கு. அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், தொழுது முடிச்ச பிறகு எல்லாரும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்போம். என்ன கேட்போம்? இறைவா, வியாபாரத்துல பரக்கத் செய் இறைவா, குடும்பத்துல நிம்மதியை தா இறைவா, உடல்ல ஆரோக்கியத்தை தா இறைவா. இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவோம்? தங்களுடைய ஒவ்வொரு தேவைகளாக கேட்டுக்கொண்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் எது இந்த உலகத்துல நடக்காது என்று நாம நினைக்கிறோமோ அதை அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்போமா? இறைவா, நீ எனக்கு நடத்தி காட்டு சொல்லியிருப்போமா? தேர்தலுடைய நேரம், எலெக்ஷன் டைமா இருக்குது. ஒவ்வொருவருமே எலெக்ஷன் பற்றிய பல்வேறு விதமான கருத்தோட்டம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. என்றைக்காவது நம்மள யாராவது ஒருத்தராவது அல்லாஹ்விடத்துல கையேந்தி, இறைவா, இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை நீ கொண்டு வா இறைவா. முஸ்லிம்கள் வருவதற்கான மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டியில தான் நம்ம இருக்கிறோம். இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் இல்ல. மனித அறிவா தான் சொல்லும், யதார்த்தம் அதைத்தான் சொல்லும். அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா, இறைவா நம்மால் முடியாது. முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை வச்சு முன்னேறி வந்துட முடியுமா? முடியாது. நம்ம என்ன பெரிய மெஜாரிட்டியா இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. அல்லது ஆட்சியில பாதிக்கு பாதி அளவு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இறைவா, நீ நினைத்தால் இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர முடியும், நீ கொண்டு வா இறைவா என்று கேட்டிருப்போமா? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போமா? அந்த மாதிரி அந்த சிந்தனையே நமக்கு வராது. ஏன்? அதெல்லாம் நடக்கிற காரியமா பாய்? அதெல்லாம் நடக்குமா பாய்? நம்ம அறிவு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே பாய், இது எப்படி பாய் நமக்கு என்று நினைக்கிறோமே. சாத்தியம் இல்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தான். உங்களால முடியாது, என்னால முடியாது, இந்த உலகத்துல எவனாலே முடியாது. ரப்பால முடியும்ல, இறைவனால் முடியும்ல, எல்லாவற்றிற்கும் ஆற்றல் படைத்தவன் தானே. அதை நம்பி இருக்கிறோமா? அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தில் இறைவன் கேட்கிறான், வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்து, வானங்கள் பூமியில் உள்ள எல்லாவற்றினுடைய மறைவான விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அவனால முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடுகிறானோ அதை செய்து முடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இறைவன் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறானே. இந்த நம்பிக்கை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? நபிமார்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பாருங்கள். நபிமார்கள் வந்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், ஏகத்துவத்திற்காக அடி வாங்கினார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கையில் கூட படைத்த இறைவன் மீது வைத்த நம்பிக்கையிலே கடுகளவு கூட சமரசம் செய்யாமல் உறுதியாக நபிமார்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்றை படிக்கிறோமே. அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகள்லாம் எடுத்து பாருங்க, உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரியான நபிமார்களுக்கு இருந்த சூழ்நிலை, அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை, அதையெல்லாம் நாம யோசித்து பார்த்தால் மனித அறிவு சொல்லும், என்னடா இது முட்டாள்தனமா இருக்கு, இது எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லாத ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களே, இது எப்படி நடக்கும்? இது நடப்பதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது என்று மனிதனுடைய அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டார்கள், இறைவன் தந்தான். எப்படி? நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இதுநாதா ரப்புஹு நிதான ஹஃபியா. ஜக்கரியா என்ற ஒரு அடியார் இருந்தாரே, அவரை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். தனிமையிலே அல்லாஹ்வை அவர் அழைத்தார், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை? ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தால ராஷு ஷைபவ் வலம் மக்கும் பிதுவாயிக ரப்பி ஷக்கியா. இறைவா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, வயசாயிட்டேன், வயசாகி முதிய ஒரு முதுமை பருவத்திலே நான் இருக்கிறேன், வாழ்க்கையினுடைய இறுதியை நான் அடைந்து விட்டேன். வஸ்தால ராஷு ஷைபா, என்னுடைய தலைமுடி நரையால் மின்னுகிறது. 40 வயசுல நரமுடி வருங்க,
ஒரு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ஒரு 50 வயசுல வரும். தலை முழுவதும் நரைமுடியா இருக்கணும்னு சொன்னா, நரைமுடியால் தலை மின்னணும்னு சொன்னா எவ்வளவு வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 80, 85, 90 வயது கிட்ட அடைந்தவருக்கு தான் அது மாதிரியான ஒரு சூழல். சொல்றார் அவர், இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய தலைமுடி எல்லாம் நரையால் மின்னி விட்டது, அவ்வளவு வயசாகி போச்சு. வல மக்குன்பி துவா இக்கரப்பி ஷக்கியா, இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதை விட்டும் நிராசை அடைந்தவனாக நான் இருக்க மாட்டேன். இன்னி ஹிஃப்துல் மவாலியமின் வராயி, உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ தா இறைவா. எப்படிப்பட்ட பிரார்த்தனைங்க! என்ன வயசுல கேட்கிறாங்க? எலும்பெல்லாம் பலகீனமாய் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80, 90 வயசை அடைந்த ஒரு நபர், ஒரு முதியவர் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தால் நம்ம என்னங்க நினைப்போம்? நம்ம கூட ஒருத்தர் இருக்கார், ஒரு 80 வயசு கிழவர், அது கையில மெடிக்கல் ஃபைல் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. என்ன ஆச்சு, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா, சுகரா, வேற எதுவும் பிரச்சனையா? இல்ல பாய், புள்ள வைக்கணும், அதுக்காகத்தான் நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு போறேன் என்று சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நடக்கிறதாங்க. 80 வயசு 85 வயசு ஆகி போச்சு, இனிமே எப்படிங்க புள்ள பிறக்கும்? புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்காங்க? ஒருவேளை நீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தா கூட உங்க மனைவிக்கு புள்ள பிறக்கக்கூடிய அந்த தகுதி இருக்குதா? மாதவிடாயெல்லாம் நின்று போயிருக்குமே, அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கேட்போமா மாட்டோமா? அப்ப நான் நம்முடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வலிமையோடு ஆண் இருக்கணும், அந்த குழந்தையை பெறக்கூடிய வகையில பெண்ணும் இருக்கணும், மாதவிடாய் வரணும், அந்த கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணினுடைய உடல்ல பலம் இருக்கணும். இதுவெல்லாம் இருந்தாதான் குழந்தை வரும் என்று நாம நினைக்கிறோம், நம்புறோம். ஆனா நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா என்னால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறாங்க. நான் வயசாயிருச்சு, நான் முதியவனாயிட்டேன், நான் கிழவனாக மாறிவிட்டேன், இதற்கு மேல் குழந்தை பெறக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. ஆனால் நீ நினைத்தால் குழந்தையை தர முடியும் இறைவா. உன்னால முடியாதா? நீ நினைச்சா குழந்தையை தரக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லையா? நீ எனக்கு தருவ, நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று கேட்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில இது மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருப்போமாங்க? நெருக்கடியை விடுங்க, சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம். திடீர்னு அந்த நம்பர் வந்து சொல்றாரு, பாய் இன்னும் ஒரு வாரத்துல 10 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க கொண்டு வந்து வைக்கணும். ஒருவேளை அப்படி வைக்கலன்னு சொன்னா உங்களை மான மரியாதையை நான் வாங்கிடுவேன், ரோட்ல நிக்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்துவேன், நீங்க பணம் தரலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவேன் என்று மிரட்டிட்டு போறாரு. ஒரு வாரத்துல 10 லட்சம் ரூபாய். உடனே நம்முடைய மனசு என்ன சொல்லும்? நம்ம என்ன யோசிப்போம்? 10 லட்சம் ரூபாய் பணம் ஒரு வாரத்துல கொடுக்கணும். யார்கிட்ட போய் கேட்கலாம்? நம்ம அண்ணன் கிட்ட கேட்கலாமா? சொந்தக்காரங்கிட்ட கேட்கலாமா? நண்பரிடத்துல கேட்கலாமா? யார்கிட்ட கேட்டா 10 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும்? 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆளே தரமாட்டாரு. அல்லது ஒவ்வொருத்தர்கிட்ட 1 லட்சம் ரூபாய், 50,000 இப்படி வாங்கலாமா? வீட்டுல நகை எவ்வளவு இருக்கு, இந்த நகையை வித்தா அந்த காசு வருமா? நமக்கு சொந்தமா ஏதோ நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வித்து இந்த காசை வாங்கலாமா? யோசிப்பான், பதறுவான். இங்க போலாமா, அங்க போலாமா, அவரை சந்திக்கலாமா, இவரை சந்திக்கலாமா? இப்படி யோசிக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலையில் படைத்த இறைவன் இருக்கிறானே, இறைவா நீ எனக்கு 10 லட்சம் ரூபாய் தா இறைவா, நான் முயற்சி பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், யாரையெல்லாம் சந்தித்து அந்த பொருளாதாரத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்கிறேன், நீ எனக்கு உதவி செய் இறைவா. 10 லட்சம் ரூபாய் என்பது எனக்கு பெரிய தொகை, என்னுடைய வாழ்நாள்ல அவ்வளவு பெரிய தொகை என்னால கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு 10 லட்சம் என்பது ஒரு மேட்டராங்க. 10 லட்சம் என்ற இந்த காசு ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு மேட்டரா? ஆஹா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேப்பா, ஒரு 2 மாசம் டைம் தரேன் அப்புறம் தரேன் என்று அல்லாஹ் சொல்ல போறானா? அல்லாஹ்வுடைய கஜானாவிலே எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதே. அப்படிப்பட்ட கஜானாக்களுக்கு சொந்தக்காரனாச்சே ரப்புல் ஆலமீன், அவன் தரமாட்டானா? இறைவா நீ எனக்கு தாய் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுது கேட்டு துவா செய்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சி நம்ம செஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இது அதில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இதே மாதிரிதான். ஒரு சிரமம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது இறைவா நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கக்கூடிய நபர்களை எத்தனை பேர் இருக்கும்? இவ்வளவு ஏங்க வழியில வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா வழியில பெட்ரோல் இல்லை, வண்டியில சுத்தமா பெட்ரோல்ல வண்டி ஓட்ட முடியாது. அந்த மாதிரியான நேரத்துல கூட இறைவா நீ எனக்கு பெட்ரோல் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன்,
ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, நீ ஏதாவது எனக்கு உதவி செய்கிறவா என்று அல்லாஹ்விடத்துல கேட்போமா? அல்லது போன் எடுத்து யாருக்கு போன் அடிக்கலாம்னு யோசிப்போமா? யோசிப்போம். நம்ம நினைக்கிறோம் இதையெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், இதுவெல்லாம் ஒரு மேட்ரா, இதையெல்லாம் அல்லாஹ் கிட்ட எவனாச்சும் கேட்பானா என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். நாம நினைக்கிறோம் ஏகத்துவத்தினுடைய இந்த கொள்கையினுடைய இந்த நம்பிக்கையினுடைய ஒரு உரைக்கல்லாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களே, அவர்களுக்கு இறைவன் வழங்கிய சோதனையில் கால் பங்கு நமக்கு தந்தால் கூட நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று தெரியாதே. அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்களாக இருந்தார். என்ன நடந்தாலும் சரி, ஒரு அற்பமான விஷயமாக இருந்தாலும் சரி, மிக பிரம்மாண்டமான சோதனையாக இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைவா நீ உதவி செய், நீ எனக்கு அந்த வேலையை எளிதாக மாற்றித்தா இறைவா என்று அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களே. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்கிறான். எப்படி? ஒரு கட்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்து ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுவதற்கு முடிவு செய்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நெருப்பு குண்டம் வைக்கப்பட்டு அதில் நெருப்பு எரிகிறது. உலகத்துல எந்த மனிதன் அது மாதிரியான சூழ்நிலையில நின்றாலும் மக்கள் முன்பாக மண்டியிட்டு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வாங்க? யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி நெருப்பு எரியுது, நமக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊரே திரண்டு நிக்குது, நமக்கு ஆதரவா ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம அந்த நெருப்புல தூக்கி போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி நெருக்கடி. ஒரு வார்த்தை, இந்த நெருப்பை நான் வணங்குகிறேன், அல்லாஹ்வை நான் வணங்க மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போது கூட்டத்திலிருந்து நம்மளை விட்டுருவாங்க, நம்ம ஓடி வந்துடலாம், தப்பிச்சிடலாம். அதான் நம்ம யோசிப்போம். நாம என்ன நினைப்போம்? ஆஹா, நெருப்பு உள்ள தூக்கி போட்டாங்கன்னா செத்து போயிடுவோம், வார்த்தை தானே, சும்மா வாயில சொல்லிட்டு நம்ம ஓடி வந்துடலாம் என்று நாம நினைப்போம். இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நெருப்பு எரியும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உண்மையிலேயே சாதாரண ஒரு மனிதரால், இறைவன் மீது சாதாரணமாக நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனால் இந்த வார்த்தையை சொல்ல முடியாதுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பை பார்த்து, நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளுவதற்கு ஒட்டுமொத்த ஊரே திரண்டு நிற்கிறது. அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு படைத்த இறைவன் போதுமானவன். நீங்க யார் எனக்கு அவகாசம் தருவதற்கு? நெருப்பை வணங்குகிறேன் என்று நான் சொன்னால் என்னை விடுவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல மாட்டேன். என் ரப்பு இருக்கிறான், என் இறைவன் இருக்கிறான், அவனுக்கு ஆற்றல் இருந்தால், அவனுக்கு அதிகாரம் இருந்தால் இந்த நெருப்புல நீ என்ன தூக்கி போடு, அவன் நாம காப்பாற்றுவான் என்று நம்பினாங்களே. அல்லாஹ் கொடுத்த ரிசல்ட் என்னங்க? இறைவன் இந்த நெருப்பை பார்த்து கட்டளையிடுகிறான், யா நார் கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நபி இப்ராஹிமுக்கு சாந்தி பொருந்தியதாக குளிரூட்டக்கூடியதாக நீ மாறிவிடு. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய அற்புதங்க இது! நெருப்புல ஒரு மனுஷனை தூக்கி போட்டு உயிரோட வர முடியுமா? யோசிச்சு, நம்ம அறிவு சொல்லுமா? நெருப்பு எரியுது, அதை தூக்கி கொண்டு போய் ஒரு பொருளை போட்டா, ஒரு மனுஷனை போட்டா எந்த விதமான பாதிப்பு வெளியே வர முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட அந்த நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடப்பட்டும் அதுல இருந்து மீண்டு வந்தாங்கன்னா எப்படி வர முடிஞ்சது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திறமையாலையா, அவர்களுடைய ஆற்றலாலையா, நபி என்று இருக்கிறாங்க அந்த அந்தஸ்தினாலையா? படைத்த இறைவன் மீது வைத்த நம்பிக்கையினால. நாம் அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? நெருக்கடியான நேரத்தில், சிரமமான நேரத்தில், எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் இறைவா நீ எனக்கு உதவி செய் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேருங்க இன்னைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் திருமணமாகி ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே ஆரம்பிச்சிருவாங்க. என்ன எது விசேஷம் இல்லையா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் கேள்வி, என்ன குழந்தை எதுவும் வரலையா அப்படி கேட்பாங்க. 3 மாசத்துல ஆரம்பிச்சு, 6 மாசத்துல ஆரம்பிச்சு, 1 வருஷத்துல ஆரம்பிச்சு, ஒரு வருஷம் தாண்டிடக்கூடாது. உடனே என்ன பண்ணு, போ இந்த டாக்டர் கிட்ட போ, அந்த டாக்டர் கிட்ட போ, அங்க போ, இங்க போ, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை செய், அதை செய்.
இப்படியே நாட்கள் நகர 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 ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், அது மாதிரி ஒரு 5 வருஷ காலம் ஒருத்தருக்கு புள்ள இல்லைன்னு வைங்களேன், என்னங்க நிலைமை? என்ன மாதிரி ஊர் பேசும்? ஒண்ணு இவனை தப்பா பேசும், அல்லது அந்த பெண்ணை தப்பா பேசும், மூன்றாவது தீர்வு சொல்கிறேன் என்று சொல்லி நீ போய் அந்த தர்காவுக்கு போ. இன்னைக்கு இருக்குங்க, இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே இந்த மனநிலை இருக்கிறது. பல பேர் பேசுவோம், பலரோடு பழகும் போது பல நபர்களும் ஆலோசனை சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்க, தைரியமா இருங்க, உறுதியா இருங்க, அல்லாஹ் தருவான், அல்லாஹ்விட்ட கேட்டு. இப்படி சில பேர் எப்படி, அதெல்லாம் நடக்காதுங்க, இந்த தர்காவுக்கு போங்க, இந்த கயிறை வாங்கி கட்டுங்க, அங்க தரக்கூடிய அந்த பூந்தியை வாங்கி தின்னுங்க, ஒரே மாசத்துல உங்களுக்கு புள்ள வந்துடும். இப்படி எல்லாம் கிளப்பி விட்டு அவனுடைய கொள்கையை விட்டு அவனை தடம்புரல செய்யக்கூடிய வேலை இன்றைக்கு சமுதாயத்துல பரவலா நடக்குது. நாம என்னங்க செஞ்சோம்? இது மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது, நமக்கு உதவுவதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை என்ற நெருக்கடியான சூழல் வரும்போது, இறைவா நீ எனக்கு உதவி செய்யறைவா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதுல நீ குழந்தையை தந்தாயே, சாத்தியமே இல்லை என்ற சூழல்ல அவர்களுக்கு குழந்தையை தந்தாய். எனக்கு அந்த மாதிரி சூழல்ல நான் நினைச்சா அதற்கு நான் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது, நீ எனக்கு குழந்தையை தாய் இறைவா. அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்போமா? கதறி அழுதிருப்போமா? நம்முடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இறைவா உன்னால் தர முடியும் என்ற நம்பிக்கையோடு படைத்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பிரார்த்தனை அமைக்க இறைவன் நமக்கு உதவி செய்வானாக என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்ய. அல்லாஹ்